ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாமக்கல் மேட்டில் டே 2. படுத்துகிட்டே இருக்கிட்டே எந்திரிக்கல. ஆக்சுவலாக எந்திரிச்சு நைட்லலாம் எந்திரிச்சேன். பட்டு செம்ம பனி, ட்ரெஸ்லிங் வேறு, அதனால் எங்கேயுமே வெளியே போக முடியல. இப்போயுமே சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தோம், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதா, அதனால் சன்ரைஸை பார்க்கல. இப்போ தான் எந்திரிக்கிறேன் மறுபடியும். ஸோ அதை எப்படி மிஸ்ட் இருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்படியே வெளியும் போவோம். வெளியே காலையை வைக்க முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. டென்ட் விட்டு வெளியே இருந்துச்சு. அப்படியே பாருங்களா, எப்படி இருக்கு. இதில் போய் எங்கே போய் சன்ரைஸ் பார்க்குறது? நம்ம ஃபுல்லாக பாருங்கள் மிஸ்ட்டு. ஓ மை காட், இந்த டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் நான். அப்படி பாருங்க மிஸ்ட்டு, அப்படியே முடியல, குளிருது பயங்கரமாக. நான் போயிட்டு இதை போத்திட்டு வரேன், முடியல நம்மளால். ஸோ லடாக்கில் பேங்காங்லேட்டில் தான் இப்படி நான் சுற்றிட்டு இருந்தேன், ஜாக்கெட்டு தலைப்பா கட்டிக்கிட்டு குளிருக்கு. இங்கே மறுபடியும் நாமக்கல் மேட்டில் தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சுற்றுறேன். அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பனியாக இருக்குது அப்படின்ட்டு. நைட்டு ஃபுல்லாக செம்ம மிஸ்ட்டு, பனி, ஒன்றுமே பண்ண முடியல. பசங்களாம் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். அவர் ஐடி எம்ப்ளாயி தெளிவாக மீனிங் சொல்லுவார். மீனிங் கேட்குறாரு. இல்லை அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு, திட்டிருப்பாரு, கண்டிப்பாக திட்டிருப்பீங்க தானே. நான் திட்டல, கதவோட ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அரைச்சிட்டு அவ்வளோதான் சீப்பாலாம் திட்ட மாட்டோம். நானும் ஐடி இருக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். போய் இங்கே நல்லா பண்ணியிருக்க இடத்துல விலாக் எடுப்போம், குளிருது. அது அங்கே போகலான்னு இருக்கு. ஸோ இப்போ எங்கன்னா பைக்கு நிப்பாட்டினால நேற்று அங்கே போயிட்டுருக்கேன். பைக்கு போய் பார்த்துட்டு அடுத்து வேறு ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யோயோ யூடியூபரோட நிலைமையை பார்த்தீங்களா? யோயோ காய்ஸ், யோயோ மார்னிங் வேற லெவலில் இருக்கு. சரி, வண்டி மேலெல்லாம் பனியாக இருக்கு மாட்டிருக்கு, எல்லாம் சமயமாக இருக்கு. எல்லா வீடியோ இருக்கு, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லா வீடியோ இருக்கு. இல்லை போட மாட்டோம். ஸோ நம்ம எம்டி இங்கே நிற்குது பாருங்க, ஃபுல்லாக ட்ரெஸ்லிங்க நனைஞ்சு கிடக்குது. ஐயோ, சாவி எடுத்துகிட்டு இல்லையே, கோல்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷனை போய் பார்ப்போம். நேற்று ஈவினிங் பார்த்த வேலி இருக்குல்ல, அது போய் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போமா. ஸோ போன வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஒரு ஆங்கிள் வந்து நல்லாயிருக்கும், ஒரு இடத்துலேருந்து பார்த்தா 180 டிகிரிக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சேன்ல, அதே இடத்துக்கு தான் வந்திருக்கேன். பட்டு அங்கே வந்து இப்போ எந்த லெவலில் சீனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பேசக்கூட முடியல, அவ்வளோ குளிருது. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து 3 செகண்ட்ஸில் 3, 2, 1. அதே லொக்கேஷன் தான். நேற்று நைட்டு ஃபுல்லாக வேலையை பள்ளத்தாக்காக பார்த்துருப்பீங்க, பள்ளத்தாக்கு மாதிரி. ஆனால் இப்போ அந்த
பள்ளத்தாக்கு இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. இங்கே ஃபுல்லாக பனி மூடி இருக்குது. சர்ச்செல்லாம் அங்கே இருந்துச்சு நேற்றுக்கு வீடியோ காமிச்சப்போ, சர்ச்சு வீடெல்லாம். இப்போல்லாம் அதுக்கான இடமே தெரியல, அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஸ்பாட் பார்த்தாச்சு. போயிட்டு இந்த டைமுக்கு இந்த குளிருக்கு ஏதாவது சூடாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். போய் பிளாக் டீ தான் இங்கே அவைலபிள். ஆனால் சூப்பராக இருக்குது பிளாக் டீ. பிளாக் டீ வாங்கிட்டு நேற்று ஈவினிங் ஒரு டைம் ஸ்லாப் போட்டிருப்போம்ல, மறுபடியும் அந்த லொக்கேஷனில் உட்காந்து மறுபடியும் ஒரு கட்டன் சாயா அடிப்போம். வாங்க டீ வாங்கிட்டு பார்ப்போம். ஸோ சூடாக பிளாக் டீ காலையில் ஃப்ரெஷ்ஷாக பிளாக் டீ, அப்புறமேட்டு மியூசிக்கோட ஆஃப் ரோடிங் எல்லாம் கிளம்புறாங்க. சந்திரு எல்லாம் ஆஃப் ரோடிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களோ. யூடியூப்ல மியூசிக்கை போட்டு விளையாடுறது இதே போட்டுக்கா கால்பனை இல்லாம இருக்கு. ஸோ நம்ம நேற்று இங்கே தான் உட்காந்து டீ சாப்பிட்டோம். அங்கே பயங்கரமாக இருந்துச்சு வியூவு. இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம். பட் இப்போ இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில, வெறும் பனி மட்டும்தான் இருக்குது. வெறும் பனி மட்டும்தான் இருக்கீங்க. எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள். கேங் லீடர் அப்படிங்கலாம் போகிறீங்க. சிலாம் பசங்கள்லாம் காலங்கத்தில் ஆஃப் ரோடிங் கிளம்புறாங்க. என்னால் போக முடியல, என் வண்டியில் செயின் லூஸ், அதனால போகல. போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் கஷ்டம், என் வண்டி ரொம்ப செயின் ரொம்ப லூஸாக இருக்குது. நேற்று ஈவினிங் பார்த்த வெண்டுமல்லி இப்போ தெரியலையே, ஏதோ பேய் படத்தில் காமிக்கிற மாதிரி. ஆஃப் ரோடிங் டபுள்ஸ் போகிறேன், பார்ப்போம். எனக்குமே அப்படிதான் தெரியுது. புரியல நிப்பாட்டிடுங்க, நான் இறக்கிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை சொல்கிறேன்.
நல்லா ஃபுல் ரேஸ் பண்ணு. ஏதாவது ரெடியாக இருந்துங்க. சப்போஸ் பைக் நின்றுச்சுன்னா பிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. அவர் நடந்தே தள்ளிட்டு வந்துருவாராட்டு இருக்கிற ஹைட்டுக்கு. வலி 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 கேமராக்கு வலி விடுங்க. செத்தாக அப்படி திரும்பி காமி. வீடியோ எடுத்துருக்கீங்களா? தனி கண்டென்ட்டாவே போறேன். என் வண்டியில ஏத்திருந்தா கூட தாங்கிருப்பேன் போலடா. அங்க போயிட்டு அநியாயத்துக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஏறாத வண்டி இங்கே வச்சு லாக் பண்ணிடுறோம். ஸோ மேலே ஆஃப் ரோடிங் போயிட்டு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. எல்லாருமே போனாங்க. பட் நான் போகல, எனக்கு டயர்டாக இருந்துச்சு. நடந்து போகணுன்னாங்க. நமக்கு ட்ரெக்கிங் ஆகாது, அதனால் போகல.
ஸோ ரிட்டன் நாங்கள் இதில் இறங்கி வந்துட்டுருக்கோம். ஆஃப் ரோடிங்கில் திரும்பவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கா. அதில் வந்து நம்மளால் பில்லினை வச்சுட்டு இறங்க முடியாது, ஸ்கிட் ஆகணும். ஸோ அதனால் நான் நடந்து போயிட்டுருக்கேன். கீழே போயிட்டு மறுபடியும் அவங்களோட ஜாயின் பண்ணி ஸ்டேக்கு போய்ட்டு அங்கேருந்து ரெடியாகி கிளம்ப வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் எங்கள் ட்ரிப்பிங்க. பார்க்குறேன் இன்னும் என்னென்ன இதாக பார்க்க வேண்டிய இடம் இருந்தால் பார்ப்போம் போய், இல்லைன்னா கிளம்பி ஊரை பார்க்க போகலாம். ஓகே பார்ப்போம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் இப்போ குளிருது பயங்கரமாக, இந்த பக்கம் அப்படியே பனி, அந்த பக்கம் பாருங்கள் வெயில் அடிக்க ஆரம்பிக்குது.